இல்ல உங்களுக்கு நான் செஞ்சு தரேன். நான் உங்களுக்கு அதை முடிச்சு கிளியர் பண்ணி தரேன். சரியா? சரி கொஞ்சம் இருமஞ்சா. சமீத் வாடோ. என்னடா தம்பி பள்ளி வாசல்ல இந்த இது நிதி என்னமோ வந்துருக்கேன். இல்லாத குமர்கள் இருக்கு. அந்த குறை வேலையில் செஞ்சு தரத்துக்கு நீ ஒன்று சொல்லி பாரு. உனக்கு 2-3 தங்கச்சி அல்வா போய் கேட்ட மச்சான். போய் கேட்டதுக்கு தான் தலைவர் ரெண்டு மச்சினா. A few moments later. மச்சான் பள்ளிக்கு ஒரு நிதி வந்திருக்கு மச்சான். ஒரு குடும்பத்துக்கு 1 லட்சம் ரூபா கொடுக்க சரி நிதி வந்திருக்கு நமக்கு. சரியா? நீங்க எனக்கு ஒரு 25,000 ரூபா தள்ளி நீங்க சொன்னா உங்களுக்கு பாஸ் பண்ணி தருவேன். சரியா? பண்ணி தருவேன். என்னடா வலையும் மின்னுங்க. என்னடா நம்ம குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் கொடுத்து மீதியை தான் நீ கொடுக்க போறேன். சரியா? சரியான்னு சொன்னா ஓகே வானுங்க. சரியா? என்ன நிதி உதவி எல்லாம் வந்திருக்கேன். நமக்கு 2-3 தங்கச்சி அதெல்லாம் கொடுத்தாச்சாம்பே. அதெல்லாம் கொடுத்து முடிஞ்சுப்பே. என்னன்னு சொன்னா நம்ம பக்கத்துல எல்லாம் எல்லாரும் இல்லாதாக்கிட்டானே எல்லாருக்கும் கொடுத்துருக்கேன். நம்மளோட குடும்பமே இல்லாதா குடும்பம் எல்லாத்துக்கும் தூக்கி கொடுத்து விட்டேன். அப்படின்னு நாங்களும் கடும் கஷ்டத்துல இருக்கேன். பார்த்து செய்யலும் மாட்டா தலைவரை பார்த்து எங்களுக்கும் பார்த்து செய்யுங்க. இல்லடா அம்பி வந்ததை கொடுத்துட்டேனே. இருந்தா தானே ஆரத்துக்கு நீ வந்தா பாப்புமா. தலைவரே சரி சரி நீ போ வந்தா பாப்பு. தம்பி இங்க வா நீ வந்திருக்கியா என்ன சொன்னா ஒரு ஆள்ற மட்டும் இருக்கு. சரியா? எனக்கு ஒரு 40,000 ரூபா தள்ளு 60,000 ரூபா தரேன். வெளியில செல்லணும் 1 லட்சம் ரூபா தந்தேன். இல்ல தலைவரே அது பள்ளிக்கு தந்ததான தலைவரே. எங்களுக்கு அப்படி வானா தலைவரே. அப்படின்னா போங்க போ அப்படின்னா போ. நீ எல்லாம் இங்க பொழைக்க போற போ. அப்படியா கதைச்சான்? அப்படி கதைச்சா மச்சான் பாருண்டா. இப்ப நீங்க எல்லாம் தலைவர் அறிக்கைக்குள்ள நல்ல மக்களுக்கு நல்லது செஞ்சீங்க எல்லாம் செஞ்சீங்க. அதை விட்டு போட்டு உங்களை நிறுத்தாட்டி போட்டு அவரை தலைவர் அடுக்கக்குள்ள இப்படி செஞ்சு ஓட்டான். இடையில பள்ளிக்கு அல்லாஹ்தாலோட மாளிகை பள்ளிக்கு வர சொத்த மச்சான் இல்லாத இலையில கொடுக்காம இருக்கிறவன குடும்பத்துக்கே கொடுத்து போட்டு எல்லாத்தையும் களவெடுத்து போட்டு கடைசி எப்படி செல்லான பாத்தியா? நம்ம என்ன செய்யறேன்? நம்ம ஏழையில தான் அதுக்காண்டி பள்ளியில வாரத்தை நம்ம களவெடுத்து செய்யறான மச்சான். இது என்ன பிரச்சனைடா சம்மேத்? இது இன்றைக்கு நேற்று இல்லை. சரியா? 1400 வருஷத்துக்கு முன் நபியல் நாயகமாவோ நமக்கு சொல்லி தந்துட்டு போயிட்டா இப்படி ஒரு சம்பவம் நடக்குமண்டு. நீதமானவன் கையில இருக்கிறத ஆட்சியை புடுங்கி நீதம் இல்லாதவன் கையில ஆட்சி பொறுப்புகள் கொடுக்கப்படும் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போயிட்டா. இது ஒரு மறுமை நாளுடைய ஒரு அடையாளம். விளங்க ஒரு நீதமானவன் கையில் இருக்கிறதா புடுங்கி ஒரு நீதம் இல்லாதவன் கையில கொடுக்குறேன். இதைத்தான் அன்றைக்கு நபியோ சொன்னாங்க. இதெல்லாம் ஒரு மறுமை நாளுடைய ஒரு அடையாளம். சம்மி நீதமானவன் இருந்து பறிக்கப்பட்டு பதவிகள் நீதம் இல்லாதவன் கொடுக்கப்படுது. இது பள்ளிவாசல்ல மட்டுமில்லை, அரசியல்வாதிகளும் அப்படித்தான். நம்மளோட ஊருக்கு வார நல்ல நல்ல சேவைகள் செய்யணும்னு சொல்லி வாரவன் எல்லாருமே இப்ப கூடுதலா நீதமானவனை கழிச்சுட்டு போட்டு நீதம் இல்லாதவனை செலக்ட் பண்ணி கொடுக்கறதா தான் இருந்துட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு மறுமை நாளுடைய அடையாளம். ஒன்றுமே செய்யலாது. எல்லாரையும் போ தகுதி இல்லாதவன் கையில பொறுப்பை கொடுத்தா இதான் பிரச்சனை. இதான் பிரச்சனை. ஒரே மச்சான் நம்ம